12th அக்கௌண்டன்சி சாப்டர் 3ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் 11 பத்தி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பத்தி பார்த்தோம். பட் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற சம்ஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பத்தினது. என்ன சொல்லிருக்காங்கன்ட்டு, வேலன் இஸ் அ பார்ட்னர் ஹூ வித்ட்ரா 20,000 ஆன் 1st April 2018. அதாவது வேலன்கிற கூட்டாளி வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, ஏப்ரல் 1, 2018 அப்போ 20,000 ரூபாய் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ நம்மள வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் சார்ஜ் அட் 10% per annum. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து 10% சொல்லியிருக்காங்க. கால்குலேட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஆன் 31st December 2018. ஸோ இது வந்து டிசம்பர்ல முடிகிற சம்ம நம்மள வந்து என்ன பண்ண சொல்றாங்கன்னா, ஜேர்னல் என்ட்ரி போட சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்கும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா, அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா, எடுப்புகள் மீதான வட்டி இஸ் ஈக்குவல் டு எடுப்பு தொகை இன்டூ வட்டி வீதம் கொடுத்துருக்காங்களா அது எடுத்துக்கணும். வட்டிக்குரிய காலம் எவ்வளோ அதை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ்ங்கிறது 20,000 கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10% சொல்லியிருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 10/100. நெக்ஸ்ட் வந்து இவங்க எந்த மந்த் எடுத்திருக்காங்கன்னா ஏப்ரல் எடுத்திருக்காங்க. சம் வந்து டிசம்பர்ல முடிகிற சம். ஸோ ஏப்ரல் டு டிசம்பர் நமக்கு வந்துட்டு 9 months. ஸோ 9/12 போட்டுக்கிறோம். இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. 9/12 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 3 டேபிள்ஸ்ல போகும். 3 3s are 9, 3 4s are 12. 4 டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா 20 வந்துட்டு நமக்கு 5 டைம்ஸ் போகும். ஸோ 5 3s are 15. பேலன்ஸ் இருக்கிற 2 ஜீரோ நம்ம போட்டோம் அப்படின்னா 1,500 rupees நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்கா கிடைச்சிருச்சு. ஸோ இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். பட் ஆனால் அவங்க வந்துட்டு ஜேர்னல் என்ட்ரி சொல்லியிருக்காங்க. அதனால ஜேர்னல் என்ட்ரிஸும் போட்டுடலாம். ஜேர்னல் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வேலன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். வேலன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்கை கிரெடிட் பண்றோம். ஸோ நரேஷனா வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு எழுதுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த விஷயம் வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்ல எப்படி இருக்குங்கிறத மென்ஷன் பண்ண போறோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன்னாலே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கிரெடிட் சைடில் தான் எழுதுவோம். அதுக்கான என்ட்ரி தான் இந்த என்ட்ரி. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட். 2 வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் 1,500 rupees வந்து மென்ஷன் பண்றோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு நரேஷன் வந்து எழுதி விடுறோம். இதே மாதிரி எக்ஸசைஸ் சம் நம்பர் 11 மணி இஸ் அ பார்ட்னர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காம இந்த சம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியா தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் சம்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இனி நம்ம பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சியில் சாப்டர் 3ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 12. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அருண் இஸ் அ பார்ட்னர் இன் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். As per the partnership deed, interest on drawing is charged at 12% per annum. இது வந்துட்டு 31st Decemberல முடிகிற சம்மு. ஸோ அருண்கிற பார்ட்னர் என்ன பண்றதுன்னா, வெவ்வேறு டேட்ல வந்து அமௌண்ட் வந்து பிசினஸ்ல இருந்து வித்ட்ரா பண்ணிருக்காரு. அதாவது பிசினஸ் காசா ஒரு சொந்த செலவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிருக்காரு. திரும்ப அவர் இந்த அமௌண்ட்டை பிசினஸ் கூட எடுத்துட்டு வரும்போது 12% இன்ட்ரெஸ்டோட எடுத்துட்டு வரணும். ஸோ இந்த எடுத்த காசுக்கு 12% இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சம்ம போட்டு கண்டுபிடிக்க போறோம். அதுதான் எடுப்புகள் மீதான வட்டி தொகையை கணக்கிடவும் சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபார்முலா நோட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுவே தமிழில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, எடுப்பு மீதான வட்டி இஸ் ஈக்குவல் டு எடுப்பு தொகை இன்டூ வட்டி வீதம் இன்டூ வட்டிக்குரிய காலம். இப்போ வந்துட்டு நம்ம சம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் என்னென்ன மந்த்ஸ் எடுத்துருக்காரோ அதை வந்து கிளியராக எழுதிடுங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு சம் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண முடியும். மார்ச் அப்போ எவ்வளோ எடுத்திருக்காரு அருண் அப்படின்னா 6,000 எடுத்திருக்காரு. ஜூனில் 4,000 எடுத்திருக்காரு. செப்டம்பரில் 5,000 எடுத்திருக்காரு. டிசம்பரில் 2,000 எடுத்திருக்காரு. ஸோ இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கிற 12% எல்லாத்துக்கும் இன்டூ பண்ணுறோம். ஸோ இன்டூ 12/100 இன்டூ 12/100 இன்டூ 12/100 போடுறோம். இப்போ மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் எவ்வளோ டைம் அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் இப்போ கேன்சலேஷன் பார்ட்டு வந்துக்கலாம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த பக்கம் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. 12 கேன்சல் பண்ணிட்டேன்னா பேலன்ஸு 600. நெக்ஸ்ட் 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, 12 கேன்சல் ஆயிடுச்சுன்னா
7 4s are 28. ஸோ பக்கத்தில் ஒரு 0 இருக்குது 280. 2 0க்கு 2 0 12 12 கேன்சல் ஆச்சுன்னா 5 4s are 20. ஸோ பக்கத்தில் ஒரு 0 ஸோ 200. 2 0க்கு 2 0 12 12 கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் 20 rupees இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1100 rupees. அதாவது அருண் கட்ட வேண்டிய வட்டி வந்து 1100 rupees. இதே மாதிரியே எக்ஸசைஸ் சம் நம்பர் 12 இருக்கு, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும். 12th சம் தான் illustration 13. ஸோ இந்த வீடியோ நம்ம 12th accountancy சாப்டர் 3ல இருக்கிற illustration நம்பர் 13 தான் பார்க்க போகிறோம். Arul is a partner in a partnership. As per the partnership deed, interest on drawing is charged at 12% during the year ended 31st December. ஸோ லாஸ்ட் சம் மாதிரி தான் அந்த சம்முமே, பட் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இங்கே வந்து இவங்க வந்து 4 அதே மாதிரி மார்ச் ஜூன் செப்டம்பர் டிசம்பர் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எல்லா மந்த்தும் என்ன பண்ணியிருக்காருன்னா 3000 தான் எடுத்திருக்காரு. லாஸ்ட் சம்மில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மந்த்து வேறு வேறு அமௌண்ட் எடுத்துருந்தாரு. இங்கே வந்து காமனாக வந்து 3000 தான் எடுத்திருக்காங்க. சேம் விஷயம், கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கேட்குறாங்க. அதாவது எடுப்புகள் மீது வட்டி கணக்கிடவும் சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபார்முலா நோட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் அதை அப்படியே தமிழ்லையும் எழுதிக்கலாம். எடுப்புகள் மீது வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்துட்டு எடுப்பு தொகை இன்டூ வட்டி விகிதம் இன்டூ வட்டிக்குரிய காலம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக கொஸ்டினில் கொடுத்துருக்கிற மந்த்ஸ் வந்து என்டர் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன மாதம் கொடுத்துருக்காங்க, மார்ச் ஜூன் செப்டம்பர் டிசம்பர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதும்போது சம் வந்து நம்ம சீக்கிரமாக கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். எல்லா மாதமும் வந்து 3000 தான் எடுத்திருக்காங்க. ஸோ எல்லா மந்த்தும் வந்து 3000 என்டர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க, 12% சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் இன்டூ 12/100 போட்டுக்கிறோம். லாஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் மார்ச் மாதத்துக்கும் டிசம்பர் மாதத்துக்கும் நடுவில் நமக்கு 10 months இருக்குது. ஸோ 10 divided by 12. ஃபாலோடு பை ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நமக்கு 7 months இருக்குது. ஸோ 7/12. நெக்ஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர், செப்டம்பர் டு டிசம்பர் 4 months இருக்குது. ஸோ 4/12. ஃபைனலி டிசம்பர் ஒரு மாதம் தான். ஸோ 1/12. ஃபைனலி கேன்சல் பண்ணி அமௌண்ட் கண்டுபிடிக்கிற பார்ட்டுக்கு வந்துட்டோம். 2 0க்கு 2 0 12 12 கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் 300. உணர்ச்சி வசப்பட்டி என்ன மாதிரி இன்னொரு 0 எக்ஸ்ட்ரா போட்டுறதையும் கரெக்டாக 300 எழுதுங்க. 2 0க்கு 2 0 12 12 கேன்சல் பண்ணால் 7 3s are 21. பேலன்ஸ் வந்து ஒரு 0 இருக்குது. ஸோ 210. 2 0க்கு 2 0 12 12 கேன்சல் பண்ணிட்டோம்னா 3 4s are 12. பேலன்ஸ் ஒரு 0 இருக்குது. ஸோ 120. ஃபைனலி 2 0க்கு 2 0 12 12 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 30 rupees இருக்குது. எல்லா நம்பரும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக நமக்கு வந்துட்டு 660 rupees டோட்டலாக வந்துருக்கு. இதே மாதிரி எக்ஸசைஸ் சம் நம்பர் 13 வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். 3 மார்க்கில் அடிக்கடி கேட்குற சம் தான். இதே மாதிரி நிறைய அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும்னா கட்டுறது காமர்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம போய் பாருங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. 12th accountancy சாப்டர் 3ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 14 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிடலாம். ராஜன் இஸ் அ பார்ட்னர் ஹூ வித்ட்ரா 30,000 டியூரிங் த இயர் 2018. எந்த மந்த்லாம் சொல்லுங்க, டியூரிங் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் சார்ஜ் அட் 10% per annum சொல்லியிருக்காங்க. நம்மளை வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, கேல்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஆன் 31st December 2018. தமிழ் புக்லையும் சைட் பை சைட் கொஸ்டின் ரீட் பண்ணிடலாம். ராஜன் என்கிற கூட்டாளி என்ன பண்ணியிருக்காருன்னா 30,000 வந்து எடுப்புகள் காட்டியிருக்காரு. அவருக்கு வந்துட்டு எடுப்புகள் மீது வட்டி வந்து 10% சொல்லியிருக்காங்க. ஸோ எடுப்புகள் மீது வட்டி எவ்வளோ ரூபா அப்படிங்கிறத நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ லாஸ்டம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்த்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால நம்ம அந்த மந்த்லேருந்து டிசம்பர் வரைக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம வந்துட்டு காலம் போட்டிருந்தோம். இங்கே வந்து எதுவுமே சொல்லாததுனால since the rate of drawings is not given, interest on drawings is calculated average of 6 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவுமே சொல்லனா மறக்காம இன்டூ 6/12ன்னு போட்டுருங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபார்முலா எழுதிடுங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். லாஸ்ட் சம்மில் பார்த்த மாதிரி தான். தமிழில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எடுப்புகள் மீதான வட்டி இஸ் ஈக்குவல் டு எடுப்பு தொகை இன்டூ வட்டி வீதம் இன்டூ வட்டிக்குரிய காலம். கொஸ்டினில் கொடுத்த மாதிரி இவர் எவ்வளோ எடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்கன்னா 30,000 சொல்லியிருக்காங்க. ஸோ எடுப்பு தொகை அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் வந்து 30,000. அடுத்தது வந்து வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% சொல்லியிருக்காங்க. ஸோ 30,000 இன்டூ 10 டிவைடட் பை 100. லாஸ்ட்டாக வந்துட்டு இங்கே எந்த ஒரு காலமும் சொல்லலை, அதனால் நம்ம வந்துட்டு ஆவரேஜாக 6/12 எடுத்துக்கிறோம். மறக்காமல் இதை போட்டுருங்க. 10ல் ஒரு 0க்கு 100 ஒரு 0 அடிக்கிறோம். 100ல் இன்னொரு 0க்கு 30,000 ஒரு 0 அடிக்கிறோம். 6 டேபிளில் 12 2 டைம்ஸ் போகும். 2 டேபிளில் 30 15 டைம்ஸ் போகும். பக்கத்தில் இருக்கிற 2 0 நோட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வேல்யூ 1500 rupees. இதே மாதிரி எக்ஸசைஸில் இருக்கிற 14th சம் ட்ரை பண்ணி பாருங்கள்.